கம்ப்ளீட்லி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டார்க் மேக்கப் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது, ஸ்டோரி கேட்கும்போது வாஸ் டு குரு டைரக்டர் தட் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து யாராவது சூஸ் பண்ணலாம், எதுக்கு எனக்கு வச்சு பண்ணோம். அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த சிம்பத்தி அண்ட் இன்னோசன்ஸ் வேணும் மேம், நீங்கள் தான் பண்ண முடியும். சரி, அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நான் தான் பண்ணோன்னா யூ ஃபீல் குட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வென் த டைரக்டர் ஹேஸ் தட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ. அண்ட் அதை தான் I was happy to be part of this film, and thank you for showing me that confidence, and thank you for bringing out the work that you wanted, and I hope you all like it. And thank you everyone over here for all your kind words and love. Thank you media for being here. Do support us, do give us your love always, as always. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்ப நண்பர்கள், பிரஸ் மீடியா, முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் பெரிய வணக்கம். ஆக்சுவலா நான் வந்து ஆடியோ லான்ச் உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துக்கு வரமாட்டேன். பட் இவன் வந்து பல்பம், பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து நாங்கள் பல்பம் தான் கூப்பிடுவோம். அவர் பேர் பல்பம். என்னுடைய ராரான்ற ஒரு படத்திலேயே வந்து ஒரு சின்னதா ஒரு நடிச்சிருப்பான், பார்த்துருப்பீங்க. நான் அவன் சொல்றேன்னா உரிமையா தான் சொல்றேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா மனோஜ் பாரதிராஜா அவனுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு எங்களுடைய கூடையே இருப்பா அப்படி. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்க போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு நிச்சயமா ரொம்ப பெருமையா இருக்கு. குரு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே சொல்றேன் ஆடியோ லான்ச்சுக்கான, நான் ஒரு தரமான படம் எடுத்து தான் அவங்களை ஆடியோ லான்ச் கூப்பிடுவேன் அப்படின்னா, எல்லாமே தரமான படம் தான், எடுக்கிற படம் எல்லாமே தரமான படமா தான் இருக்கு. ஸோ இதோடைய கண்டென்ட்டை பார்த்தேன், மியூசிக்காக இருக்கட்டும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மியூசிக்லேயே நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. நல்ல கண்டென்ட் வந்து என்னைக்குமே ஜெயிக்கும். தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. சினிமத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம். கண்டென்ட் நல்லா இருந்து நீங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, பத்திரிகை மீடியா எப்பயுமே நீங்க சப்போர்ட் பண்ணா நிச்சயமா அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சதான் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் அதனாலதான் என்னுடைய லேட்டஸ்ட் மூவிலாம் கூட ஓரளவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டால. ஸோ ரொம்ப நிச்சயமா வந்து இந்த படம் மிக பெருசா கண்டிப்பா வரும். அண்ட் இந்த படத்தை இவருக்கு, என்னுடைய தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை எடுத்து கரெக்டா ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து கரெக்டா எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கும் மிஸ்டர் ஸ்ரீதர் அவரும் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். அண்ட் சோனியா, ஆக்சுவலி நான் வந்து 7G ரெயின்போ காலனில இருந்தே உங்க ஃபேன் தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா வந்து அந்த டைம்ல இருந்தே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர். இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஃப்ரேம்ல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாருமே இங்க வந்து திருமலை இருக்கிறாரு, ப்ரொடியூசர் சங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு தூண், போராளி, அண்ட் சினிமாவுடைய போராளின்னு சொல்லணும். இங்க ராஜா இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய பிரதர் இருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் நம்ம வந்து பேசுறது மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஆட்டோமேட்டிக்கா தானாதான் எலெக்ஷன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் தமிழ் சினிமாவுக்கு நான் நம்புறேன். ஏன்னா வந்து சினிமாவை தவிர வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் எங்களுடைய லைஃப். ஸோ பல்பம், உன்னை பல்பனே நான் கூப்பிடுறேன். ஒரு பேர் பல்பம் தான். ஸோ நிச்சயமா வந்து இந்த படம் வந்து உன்னை நீ இருட்டு வெளிச்சம்லாம் சொல்லாத, லைஃப்னா வந்து இருட்டு வெளிச்சம்லாம் மாறி மாறி தான் வரும். ஸோ டெஃபினட்டா வந்து அந்த ஒரு மாதிரி டெஃபினட்டா உனக்கு இனிமே வெளிச்சம் தான். அதை பத்தி நீ கவலைவே பட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நேரம் வரும், அந்த டைம் வரும்போது கரெக்டான ஒரு வெளிச்சம் வந்து உனக்கு டெஃபினட்டா வரும்ன்றத என்னுடைய ஆசை. நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அது பத்திரிகை மீடியாவில் தான் நான் நம்புறேன். அண்ட் பிரஜன், எங்க வீட்டில் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பிக் பாஸ்ல வந்து நல்ல ஜென்யூனா இருந்தாருன்னு நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மூலியமா உங்களுக்கு நிறைய படங்கள் வரணும்னு நானும் ப்ரே பண்றேன். ஸோ இந்த டீமுக்கே என்னுடைய மொத்தமா வாழ்த்துக்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பருத்தி அப்படின்னாலே ஒரு அப்படி பூக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதனால இந்த குரு சார், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னிலிருந்து
ஆரம்பமாயிடுச்சுன்றது அர்த்தம். பருத்தி இது சின்ன படம் கிடையாது, இது ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும். அதனால என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பட ப்ரமோஷன் அப்படின்றது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம யாரை வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து சோனியா அகர்வால் மேடம் வந்திருக்காங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம். சோனியா அகர்வால் மேடமை பார்த்து மற்ற நடிகர்கள் கற்றுக்கணும். என்னன்னா, ஒரு சென்டர் பாயிண்ட் ஏன் நாங்கள் வைக்கிறோம்? ஒரு படம் தயாரித்து அந்த தயாரித்தில் வெற்றி பெறணுன்ட்டு ஒருத்தவங்க சென்டர் பாயிண்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். என்ன நண்பர் திருமலை இருக்காரு, நாங்கள் என்னோட நண்பர் படம் வந்து கஜானா படம். அந்த படத்துல யோகி பாபு சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்ட். அவர் வரலன்றது வந்து நான் பேசுனது வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு எனக்கு பர்சனலான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும், ஏன்னா இப்ப வந்து போலீஸோட ரொம்ப மோசமா இருக்காங்க. இதை பேசணும், இதை பேசாதீங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணாதீங்கன்றாங்க. அப்படி கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு, தயாரிப்பாளர் சங்கம்ன்றது தயாரிப்பாளருடைய பாதுகாப்பு. அப்ப நாங்க பேசாம வேற யார் அதை இது பேச முடியும்? சரிங்களா? நாங்க ஒன்றும் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கும். அது யார் வேணா வந்து உக்காரலாம் அந்த சீட்ல. யார் உக்காந்தாலும், உதய பிரதர் யார் வந்து உக்காந்தாலும் தயாரிப்பாளருக்கான சங்கம் வந்து தயாரிப்பாளருடைய பாதுகாக்கும். அதனால வந்து யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. யார் நல்லது செஞ்சாலும் அதை பாராட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. சோனியா அகர்வால் மேடம், என்னுடைய மனமார்ந்த நன்றி மேடம். நீங்க வந்தது இது மாதிரி வந்து நடிகர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களதான் சென்டர் பாயிண்டா வச்சு நாங்க படம் பண்ணணும்னு சொன்னா நீங்க ப்ரமோஷனுக்கு கண்டிப்பா வந்தே தீரணும். சரிங்களா? நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. இன்னொன்னு, மியூசிக் டைரக்டர், இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இது? ஆடியோ லான்ச் தானே? அதானே வந்திருக்கோம் நம்ம எல்லாரும். ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லைங்க இங்க. எவ்வளவு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அது சின்ன படமா இருக்கட்டும், பெரிய படமா இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தே தீரணும். ஓகேங்களா? உங்களுக்கான ஃபங்க்ஷன் இது. நீங்க வரலன்னா என்னங்க அது அர்த்தம்? அதே மாதிரி ரைட்ஸ் வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் சொந்தம். ஒரு படத்தின் ரைட்ஸ் வந்து பாடல் ரைட்ஸ் வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும்தாங்க சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது. அதுதான் அக்ரிமெண்ட். அதான சார் அக்ரிமெண்ட்? அப்படிதான் பண்றீங்க. அதுக்கு பின்னாடி உரிமை கொண்டாடுறத நாங்க ஏத்துக்கவே முடியாது சார். ரொம்ப நன்றி, வணக்கம். படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் வாழ்த்துக்கள். என்னை வந்து அடுத்த பூமணி, குரு சார், என் நண்பர் உதயா, திருமலை, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.